மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ், ஸோ உங்களோட கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கோர்ஸ் தேவைப்படுதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுற கீழே வச்சிருக்கேன். CWJ40 கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1199 ராயல் பாஸ் கிடைக்கும். ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூஸோ குவெரிஸோ இருந்துச்சுன்னா இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி, எப்போனாலும் எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கம். கிளாஸ்க்குள்ள போயிடலாம் தானே? போயிடலாமே. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஏன்னா நேற்று ஏப்ரல் 5 வரை பார்த்தோம். ஸோ இன்னைக்கு ஏப்ரல் 6 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றத டக்கு பார்த்தலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ வேர்ல்டு ஹெல்த் டே ஏப்ரல் 7 வந்து வேர்ல்டு ஹெல்த் டே அப்சர்வ் பண்ணப்படுது. WHO 1949 டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஹெல்த்தி பிகினிங் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தீமும் செட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த டே எதற்காக அப்சர்வ் பண்ணப்படுகிறது அப்படின்னா 1948 தான் வந்து WHO வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ அதை தொடர்ந்து தான் வந்து இந்த வேர்ல்டு ஹெல்த் டே வந்து உங்களுக்கு அப்சர்வ் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி 1949 ஜூலை 22 அப்சர்வ் பண்ணாங்க முதல்ல. ஸோ அதுக்கப்புறமேட்டு 7 வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சரியா? ஸோ இது உங்களுக்கு சிம்பிளாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டே எதற்கானது அப்படின்னா உங்களுக்கான ஹெல்த் இஷ்யூஸ் பற்றின அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது. ஸோ கவர்மெண்ட்டுக்காக என்னென்ன மாதிரி ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான டேவாக தான் இந்த வேர்ல்டு ஹெல்த் டே வந்து ஏப்ரல் 7 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? எஸ். WHO டெட்ரஸ் ஆடம் கெப்ரியாசிஸ், ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூயார்க், ஜெனீவா, சுவிட்சர்லாந்து, ஃபவுண்டட் 1948. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம ஆனுவல் டே ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆன் 1994 ஜெனோசைட் அகேன்ஸ்ட் டுட்சி இன் ரவாண்டா. சரியா? ரவாண்டா கிடையாது, வாண்டா. சரியா? வாண்டால வந்து டுட்சி இன மக்களை வந்து ஜெனோசைட் பண்ணாங்க 1994. அதற்கான ஒரு தினமும் ஏப்ரல் 7 தான் வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. சரியா? இது முக்கியமாக வந்து அந்த மாதிரி இறந்து போனவங்க விக்டிம்ஸ்க்கான ஒரு ரெமெம்பரன்ஸ் டேவாக இந்த டே இருக்கணும். இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றத அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற டேவாகவும் இந்த டே இருக்குன்னு சொல்லி தான் ஏப்ரல் 7 இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஆன் த 1994 ஜெனோசைட் அகேன்ஸ்ட் டுட்சி இன் வாண்டா அப்படின்ற டே வந்து அப்சர்வ் பண்ணப்படுகிறது. ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், ஸோ ஹெல்த், இது எப்படி சொல்றது? ஹெல்த் ஏப்ரல் 7. எஸ். ஸோ ஹெல்த் 7. எஸ். ஸோ நீங்கள் வந்து எப்படி சொல்றது? ஸோ வாரத்தில் 7 நாளும் நல்லா இருந்தால் தான் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, வாரத்தில் 7 நாள் வந்து நீங்கள் நல்லா இருந்தால் தான் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு செக் பண்ணி நினச்சிங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும், சின்ன பிரச்சனை கூட வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? எஸ். நெக்ஸ்ட், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ். அதாவது வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ் வந்து ஏப்ரல் 6 அப்சர்வ் பண்ணப்படுகிறது. யூஎன் வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க 2014 இருந்து. சரியா? இந்த வருஷத்துக்கான தீம் லெவலிங் த பிளேயிங் ஃபீல்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபார் சோஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு தீமும் செட் பண்ணி ஸோ இந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் பீஸை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ இது முக்கியமாக எதற்கானது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சோஷியல் சேஞ்சை கிரியேட் பண்ணும். ஸோ நிறைய அந்த சொசைட்டியில் இருக்க பேரியர்ஸ்லாம் வந்து தடுக்கும். ஸோ நிறைய பவுண்டரிஸ்லாம் வந்து இது உடைக்கும் அப்படின்றதான் வந்து ஸ்போர்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்காக தான் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நிறையா நம்ம இன்னும் கொண்டு வரணும், ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே வந்து இப்போ வந்து ஒரு இடத்துக்குள்ள வந்து ஸ்போர்ட்ஸோ இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சனோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்குள்ள ஒரு யூனிட்டி கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா வந்து நீங்கள் என்னவா இருந்தாலும் எந்த டிஃபரன்சஸ் இருந்தாலும் ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி அப்படின்னா ஸோ அவங்களோட நீங்கள் சேர்ந்துருக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸோட மட்டும் தான் சேருவீங்களே தவிர மற்றதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டெவலப்மெண்ட், ஒரு இன்டெகிரிட்டி, ஒரு பீஸ் எல்லாமே கிரியேட் ஆகும் அப்படின்றதுக்கான தினம் தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லி செட் பண்ணிருக்காங்க ஏப்ரல் 6. ரைட்டு. ஸோ இதை அப்சர்வ் பண்ணுறவங்க யூஎனோட செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்டரஸ், ஹெட்குவார்ட்டர்ஸ் நியூயார்க், யுஎஸ், ஃபவுண்டட் 1945. ரைட். ஸோ நேஷனல் மேரிடைம் டே நேற்று பார்த்தோம். நேஷனல் மேரிடைம் டே இன்னைக்கு கடல்வழி போக்குவரத்து தினம் ஏப்ரல் 5. நேஷனல் மேரிடைம் டே. ரைட். ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், யாராக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ்னு வந்துச்சுன்னா அவங்க வந்து அமைதியை காப்பாங்க. சரியா? ஸ்போர்ட்ஸ்னு வந்துச்சுன்னா அதில் வந்து அது வந்து இப்போ ஒற்றுமையை ஏற்படுத்தும். ஸோ 6 தான் 6 தானே, 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் PCB சீஃப் மோஷின் நக்வி எலக்டட் பிரசிடென்ட் ஆஃப் ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில். அதாவது ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலோட பிரசிடென்ட்டாக நம்ம பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட சேர்மனான மோஷின் நக்வி வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கார் ஷமி சில்வாவை ரீப்ளேஸ் பண்ணி. நம்ம ஜெய்ஷா வந்து 2024 வந்து இந்த போஸ்டிங் வந்து ஏஷியன் கிரிக்கெட் கிளப் வந்து வெளியே போயிட்டா அப்படில. ஸோ டிசம்பர்லேயே அதனால அந்த போஸ்டிங் வந்து ஆல்ரெடி ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஷமி சில்வா அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருந்தாரா. ஸோ இப்போ அவரை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலோட பிரசிடென்ட்டாக மோஷின் நக்வி வந்து அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரி, இவர் யார் அப்படின்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட சேர்மனாக இருக்கவர் தான். ஸோ இப்போ நம்ம ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலோட பிரசிடென்ட்டாகவும் அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ரைட். ஸோ ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலோட பிரசிடென்ட் மோஷின் நக்வி, ஹெட்குவார்ட்டர்ஸ் துபாய், UAE, ஃபவுண்டட் 1983. ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ரன்தீப் சிங் ஜக்பால், ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. PFRDA இருக்கு பார்த்தீங்களா,
பிஎஃப்ஆர்டியோட லாக்கும் ஃபினான்ஸுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் டைரக்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதான் கதை. டைரக்ட் அவங்க வந்து மெம்பரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஹோல் டைம் மெம்பர் சேர்பர்சனோட ஒரு 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் 3 பேர் ஹோல் டைம் மெம்பரா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த மெம்பராக நம்ம ரன்தீப் சிங் ஜக்பால் வந்து லா மெம்பராகவும், அதே மாதிரி நம்ம சஞ்சய் பாண்டே வந்து ஃபினான்ஸ் மெம்பராகவும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார் பிஎஃப்ஆர்டிஏக்கு. சரியா? பிஎஃப்ஆர்டியோட சேர்மன் கூட ரீசெண்டாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார். அவரோட பேர் என்ன? சிவசுப்ரமணியன் ராமன். நேற்று பார்த்தோமா? நேற்று பார்த்தோமா? எஸ், நேற்று தான் பார்த்தோம். கிளியர். ஸோ க்ளூ சொன்னா சொல்லலை. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலே வந்து மோசமாக மாறப்போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் சேர்மன் உள்ள வந்திருக்காரு. க்ளூக்காக சொன்னேன், அப்படிலாம் கிடையாது, சும்மா க்ளூக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் சேர்மன் உள்ள வந்தனால ரொம்ப மோசமாக இருந்த ஏஷியன் கிரிக்கெட் வந்து இனிமேல் வந்து நல்லா மாறப்போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நல்லா மாறப்போகுது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஈக்விட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்பாயிண்ட்ஸ் பாலாஜி நுத்லாபடி as எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். அதாவது பாலாஜி நுத்லாபடி அப்படின்றவர் வந்து ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். டெக்னாலஜி அண்ட் ஆபரேஷன்ஸ்க்கான எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். சரியா? ஸோ இவர் இதற்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, நம்ம சிட்டி பேங்க் இருக்கு பார்த்தீங்களா, அதோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஹெட் ஆஃப் சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல் ஸ்டேட் எக்ஸிக்யூஷனுக்கும் ஹெட்டாக வந்து செயல்பட்டு இருந்தார். அவர் தான் இப்போ நம்ம ஈக்விட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார் டெக்னாலஜி அண்ட் ஆபரேஷன்ஸ்க்கு. ரைட்டே. ஸோ ஈக்விட்டி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஃபவுண்டர் 2007, ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னை, சிஓ PN வாசுதேவன். ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம ஷாலினி வாரியர். சரியா? ஷாலினி வாரியர் வந்து ஃபெடரல் பேங்கோட எக்ஸிக்யூட்டிவராக இருந்தாங்க. இப்போ வந்து இல்லைப்பா, நான் வந்து அந்த போஸ்டிங்கில் இல்லை அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ரிலீவ் ஆகிட்டு அவங்களோட என்டர்பிரைனல் ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஷாலினி வாரியர் வந்து ஃபெடரல் பேங்கோட எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்லேருந்து வெளியே வந்துட்டாங்க, குவிட் பண்ணிட்டாங்க. ரைட்டு. ஸோ இதற்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், ஸோ பாலாஜி நுத்லாபடி ஈக்விட்டாஸ் பேங்க். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம பாலாஜி இருக்கார்ல, பாலாஜினா வந்து யாரு? இந்த வெங்கடாஜலபதினா பாலாஜி தான் அவர் பேர் தானே. எஸ். ஸோ பாலாஜிக்கு நெத்தியில் இருக்க கோடு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், 3 கோடு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம். சரியா? பாலாஜி நெத்தியில் இருக்க கோடு ஈக்குவல். ஈக்விட்டாஸ் பாலாஜி நுத்லாபடி அவர் பேர். பார்ட்னர்ஷிப். ஸோ இந்தியன் ரயில்வேஸ் பார்ட்னர் வித் DMRC டு இன்ஸ்டால் ஸ்மார்ட் வீல் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ். அதாவது வந்து நம்ம இந்தியன் ரயில்வேஸ் வந்து டெல்லி மெட்ரோ ரயில் கார்பரேஷன் கூட ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்கப்பா, பார்ட்னர்ஷிப் ஒன்று வச்சிருக்காங்கப்பா. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் வீல் ப்ரொஃபைல் மெஷர்மெண்ட் சிஸ்டம்ஸை வந்து கொண்டு வர போறாங்க. அதற்காக தான் டெல்லி மெட்ரோ ரயில் சிஸ்டம் கார்பரேஷன் வந்து இந்தியன் ரயில்வேஸ்ல ஒரு டைப் வச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரயில்வே மெயின்டெனன்ஸ்லாம் வந்து பக்காவா பண்ணணும், அதே டைம் வந்து சேஃபாகவும் மோர் எஃபிஷியண்டாகவும் இந்த விஷயம் வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆட்டோமேட்டிக் வீல் ப்ரொஃபைல் மெஷர்மெண்ட் சிஸ்டம் வந்து டிப்ளாய் பண்ண போறாங்க டெல்லி மெட்ரோ. ரைட்டா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ரியல் டைம் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ அந்த ட்ரெயினோட வீல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ட்ரெயின் வீல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது வந்து கரெக்டான ஷேப்லையும் கரெக்டான கண்டிஷன்லையும் இருக்கா அப்படின்னு சொல்லி லேசர் ஸ்கேனர் மூலமாகவும் ஹை ஸ்பீட் கேமரா மூலமாகவும் அக்யூரேட்டாக செக் பண்ணப்பட்டுட்டே இருக்கும். ஸோ அதில் ஏதோ டேமேஜ் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா உடனே வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கப்படும். ஸோ அந்த சிஸ்டம் தான் இந்த ஆட்டோமேட்டிக் வீல் ப்ரொஃபைல் மெஷர்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதை தான் இந்தியன் ரயில்வேஸும் DMRCயும் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, டெல்லி மெட்ரோ. ஓகே, இந்தியன் ரயில்வேஸோட சேர்மன் நேற்று பார்த்தோம் சதீஷ்குமார், ஃபவுண்டட் 1853, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லி. ரைட்டா? ஸோ நேற்று பார்த்தோம் இந்தியன் ரயில்வேஸ் வந்து 2249 சோலார் பிளான்ஸை வந்து அவங்க இந்தியன் ரயில்வேஸ்லையும் அவங்களோட அந்த ரயில்வே ஆஃபீஸ்லையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டா? எஸ். கிளியர். ஸோ அதில் எந்த ஸ்டேட் அதிகம்னு சொன்னேன், இந்த இந்தியன் ரயில்வேஸ்ல இந்த சோலார் பிளான் கொண்டு வந்ததில் எந்த ஸ்டேட் அதிகம்? சூப்பர், ராஜஸ்தான். நெக்ஸ்ட் அவார்ட். ஸ்ரீலங்கா கன்ஃபர்ஸ் ஹையஸ்ட் ஹானர் ஃபார் குளோபல் லீடர்ஸ் ஆன் PM மோடி. அதாவது நம்ம மோடியாக்கு வந்து நம்ம ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ அவங்களோட ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர். சரி, அந்த அவார்டு வந்து ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவோடது. ஸோ அந்த அவார்டோட பேரு ஸ்ரீலங்கா மித்ர விபூஷணா அப்படின்ற அவார்டு. ஸோ இந்த அவார்டு வந்து நம்ம மோடியாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அவார்டு முக்கியமாக எதற்காக கொடுப்பாங்க? இந்த 2008 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அவார்டு முக்கியமாக எதற்காக கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ முக்கியமாக வந்து ஃபாரின் நேஷனல்ஸ் இருக்கவங்களுக்கு அவங்களோட ஸ்ரீலங்காவோட ரிலேஷன்ஸ்க்கு பெஸ்ட் சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அவார்டை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த மாதிரி பெஸ்ட் சப்போர்ட்டும் பெஸ்ட் டைப்போடையும் இருந்தனால இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரான மோடி ஐயாக்கு ஸ்ரீலங்கா மித்ர விபூஷணா அப்படின்ற அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சிட்டேஷனும் ஒரு சில்வர் மெடலும் அதோட போக 9 ஸ்ரீலங்கன் ஜெம்ஸோட சேர்த்து கொடுக்கப்படும். சில்வர் மெடல் வந்து 9 ஸ்ரீலங்கன் ஜெம்ஸோட சேர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஸ்ரீலங்காவோட கேபிட்டல் ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை. பிரசிடென்ட் அனுராக் குமாரா தீஷ்நாயகே. கரன்சி ஸ்ரீலங்கன் ருப்பி. ரைட். ஸோ இதே மாதிரி நேற்று பார்த்தோமா உத்தரப்பிரதேஷோட அன்மோல் ரத்தன் அவார்டு யார் வாங்கினா? நிக்கில் ஷிங்கல் வந்து அன்மோல் ரத்தன் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட். ரைட். கான்ஃபரன்ஸ். ஸோ நேவல் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2025 கிக்ஸ் ஆஃப். அதாவது வந்து நேவல் கமாண்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் 2025 முதல் முறையாக இப்போ தான் நடக்குது. ஸோ அது வந்து 2 இடத்துல நடக்க போகுது, கார்வார்லையும் டெல்லியிலையும் நடத்த போறாங்க.
கர்நாடகாவில் இருக்கு, நியூ டெல்லியிலும் அதே மாதிரி நடத்த போறாங்க. ஸோ இது முக்கியமாக வந்து எதற்கானது அப்படின்னு ஸோ டாப் நேவல் கமாண்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு மீட்டிங்காக தான். ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ், ஆப்ரேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ்லாம் சால்வ் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும், டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கான்ஃபரன்ஸாக தான் இந்த வந்து கான்ஃபரன்ஸ் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ் 1ல் வந்து இந்த மாதிரி இந்தியன் ஓஷன் ஷிப் சாகர் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஃபிளாக் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர். ரைட்டா? ரைட்டு, கிளியர். இதை அப்சர்வ் பண்றவங்க, இதை நடத்துறவங்க யார் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி. இந்தியன் நேவியோட சீஃப் தினேஷ் கே திருப்பதி, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, ஃபவுண்டட் 1950. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம பிரிக்ஸோட 11வது என்விரான்மெண்டல் மினிஸ்டர் மீட்டிங்ல வந்து இந்தியா வந்து கலந்துக்கிட்டாங்க. சரியா? 11வது என்விரான்மெண்டல் மினிஸ்டர் மீட்டிங்ல வந்து இந்தியா வந்து கலந்துருக்காங்க பிரிக்ஸோட மீட்டிங்ல. ஓகே, எஸ். டிஃபென்ஸ் DRDO and Indian Army conducts 4 successful flight tests of MRSAM. அதாவது வந்து நம்ம டிஃபென்ஸ் DRDO இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் நம்ம இந்தியன் ஆர்மியும் சேர்ந்து 4 ஃபிளைட் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்கப்பா. எதற்கு அப்படின்னா மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலுக்கான 4 ஃபிளைட் டெஸ்ட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காங்க. எங்க? ஒடிசா கோஸ்ட்ல வழக்கம் போல அப்துல் கலாம் ஐலாண்டில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹை ஸ்பீட் ஏரியல் த்ரெட்ல லாங் ரேஞ்சிலையும் ஷார்ட் ரேஞ்சிலையும் யூஸ் பண்ணி பாருங்க, ஹை ஆல்டிடியூட் லோ ஆல்டிடியூட்லையும் யூஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. எல்லாத்துலையுமே வந்து பக்காவாக அது டார்கெட்டை போய் ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 டெஸ்ட் ஃபிளைட்டுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம DRDO இந்தியன் ஆர்மியும் சேர்ந்து பண்ண டெஸ்ட் தான் இந்த டெஸ்ட். ரைட்டா? ஸோ இது பண்ண DRDO ஃபவுண்டட் 1958, ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி, சேர்மன் சமீர் விக்ரமாத். ரைட்டு. ஸோ இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 63,000 கோடி ரூபாய் டீல் வந்து பிரான்ஸ் கூட போட்டுருக்காங்க நம்ம கவர்மெண்ட். எதற்காக அப்படின்னா ஒரு 26 ரஃபேல் மெரைன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் நேவிக்காக எங்களுக்கு வந்து 26 ரஃபேல் மரைன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 63,000 கோடி ரூபாய்க்கு டீல் போட்டுருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரான்ஸ்க்கு. ஓகே, ஏன்னா ரஃபேல் வந்து பிரான்ஸ்ல இருந்தாலும் வருது. எஸ். பேங்கிங் SEBI proposes investor charter for KYC registration agencies. அதாவது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு இருக்கிற SEBI இருக்காங்க பார்த்தீங்களா, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து புதுசாக வந்து ஒரு சார்ட்டர் ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா KYC ரேட்டிங் ஏஜென்சிஸ்க்காக கொண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏஜென்சிஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. சரி, இன்வெஸ்டர் சார்ட்டர்னு சொல்லி ஒரு விஷயத்தை சார்ட்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எதற்கானது? இந்த சார்ட்டர் வந்து முக்கியமாக எதற்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ இன்வெஸ்டாரோ கிளைண்ட்டோ அவங்க வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஏஜென்சியில் என்ன மாதிரிலாம் நடக்குது, ஸோ என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் கிடைக்குது, ஸோ அது மூலமாக அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ அவங்களோட ரைட்ஸ் என்ன, ஸோ அவங்க நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் ஏஜென்சிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ இந்த இன்வெஸ்ட் பண்ணோம்னா நீங்கள் ஏஜென்சியில் ரெஜிஸ்டர்லாம் பண்ணலாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஏஜென்சிக்கான கேஒய்சி ரெஜிஸ்ட்ரேஷன் ஏஜென்சி தான் அந்த KRAன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ உங்களோட KYC ரெக்கார்ட்ஸை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ஸோ உங்கள் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன பண்ணலாம், மிஷனு, ஸோ என்னென்ன சர்வீசஸ் இருக்குது, இன்வெஸ்டர்ஸ்க்கு KRAஸ் இருந்து அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த சார்ட்டரில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டா? ஸோ அதான் வந்து SEBI வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? எஸ். ஸோ SEBIயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? மும்பை. சேர்மன் துஹின் காண்டா பாண்டே, எஸ்டாப்ளிஷ் 1992. எஸ். ஸோ இதே மாதிரி நம்ம SEBI வந்து ரீசெண்டாக இப்போ ஆப்ரேஷனல் ஃப்ரேம் ஒர்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சிஸ்க்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க நம்ம SEBI. சரியா? ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சி, அதாவது வந்து இந்த ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சிக்கு எதுக்காக ஃப்ரேம் ஒர்க் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஸ்டாக் புரோக்கராக இருக்காங்க, ஒரு ஸ்டாக் கம்பெனியாக இருக்காங்கன்னா ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி நாங்கள் இந்த அனலிஸ்ட் இந்த ரிப்போர்ட் வந்திருக்கு, அது இவங்ககிட்ட இருந்து இந்த ரிப்போர்ட் நாங்கள் வாங்கியிருக்கோம், இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்குற கம்பெனி கரெக்டாக இருக்கா, ஸோ எப்படிலாம் இருக்கணும், எந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ்க்குலாம் அவங்க இருக்கணும்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இந்த ஆப்ரேஷனல் ஃப்ரேம் ஒர்க்கு நம்ம SEBI ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சிக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம SEBI. ரைட்? நெக்ஸ்ட். ஸோ இந்தியா ஆக்சலரேட் 6G டெவலப்மெண்ட் வித் டெஸ்ட் பெட் அண்ட் குளோபல் ரிசர்ச் கொலாபரேஷன்ஸ். அதாவது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 6G டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2030 நம்ம 6G டெக்னாலஜியில் டெவலப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முக்கியமாக பாரத் 6G விஷன் டாக்குமெண்ட் மூலமாக தான் வந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருந்துச்சு. 2023 மார்ச்லேயே சொல்லப்பட்டிருந்துச்சு. அப்பயே வந்து நாங்கள் இந்த மாதிரி 6G டெக்னாலஜியை டிசைன் பண்ணி டெவலப் பண்ணிடுவோம் 2030 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கான வேலைகள் தான் பார்க்கப்பட்டு இருக்கு. நிறைய டெஸ்ட் பெட் அண்ட் குளோபல் ரிசர்ச் கொலாபரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரைட்டு. ஸோ இதே மாதிரி நேற்று பார்த்தோம் பாரதி ஏர்டெலும் நோக்கியாவும் சேர்ந்து ஒரு 5G சர்வீஸ் கொண்டு வரதுக்கான டைப்பை வந்து போட்டிருக்காங்க. ரைட்டு. இந்தியா ஃபின்டெக் ஃபவுண்டேஷன் லான்ச் ஸ்டார்ட் அப் மஹாகும்ப் 2025. அதாவது இந்தியா ஃபின்டெக் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் அப் மஹாகும்ப் 2025 அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கப்பா. ஸோ இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்தியாவில் இருக்க ஃபின்டெக் செக்டார்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஃபினான்ஷியல் டெக்னாலஜி செக்டார்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து புது இன்னோவேஷன்ஸ் அதை வந்து ஃபோஸ்டர் பண்ணுறது, அதை வந்து டெவலப் பண்ணுறது, ஸோ அவங்களுக்கு தேவையான கவர்னன்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது,
இந்த மாதிரி எல்லாமே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபின்டெக் எக்கோசிஸ்டமோட எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கனெக்ட் பண்ணி ஸோ அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள், ஸோ அவங்களுக்கு தேவைப்படுற ப்ரொமோஷன்ஸ், ப்ராக்டிசஸ், ஸோ இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ஃபின்டெக் கம்பெனிஸ் சம்மந்தப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்போர்ட்லாம் தேவைப்படுதோ அது எல்லாத்தையுமே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐஏஎஃப் வந்து ஸ்டார்ட் அப் மகாகும்பு அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா? கிளியர். ஸோ இதே மாதிரி நம்ம ஹெச்டிஎஃப்சி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட், ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன், இவங்க 3 பேர் தான் கார்பரேட் ஏஜென்ட்ஸாக இருக்க போறாங்க. எங்க கிஃப்ட் சிட்டிக்குள்ள இன்சூரன்ஸ் இஷ்யூ பண்ற கார்பரேட் ஏஜென்சிஸாக ஹெச்டிஎஃப்சி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட், ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் தான் வந்து இருக்க போறாங்க. ரைட்டா? ஸோ இந்த இந்தியா ஃபின்டெக் ஃபவுண்டேஷனோட முக்கியமான கோல்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரெகுலேட்டரி பர்டனை வந்து கொஞ்சம் குறைச்சி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ஃபின்டெக் எக்கோசிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். ஸோ நிறைய இனோவேஷன்ஸை கொண்டு வரணும். ஸோ அதுக்குள்ள இருக்க கஸ்டமர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷனையும் நம்ம கொடுக்கணும். ஸோ இது போக வந்து டிரான்ஸ்பரன்சியும் கிரெடிபிலிட்டியும் அதே டைம்ல வந்து கொலாபரேஷன்ஸும் வந்து பக்காவா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸ்டேட் ஹைதராபாத் அடாப்ட்ஸ் பேடிஎம்ஸ் டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டம் ஃபார் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். அதாவது வந்து பேடிஎம், அதாவது நம்ம கிரேட்டர் ஹைதராபாத் முனிசிபல் கார்பரேஷன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்ம பேடிஎம் கூட ஒரு டைப் வச்சிருக்காங்கப்பா. எதற்காக அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கலெக்ஷனை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 400 பேடிஎம் ஆல் இன் ஒன் இடிசி டிவைஸ் மூலமாக நீங்கள் கட்டலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு டோர் டு டோர் வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. இல்லை கலெக்ஷன் சென்டர்லேயே அந்த மிஷின்ஸ் இருக்கும், டிவைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் கிரெடிட் கார்டு மூலமாகவோ, டெபிட் கார்டு மூலமாகவோ, கியூஆர் கோடு மூலமாகவோ பேமெண்ட்டை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டோட ஆப்போட லிங்க் ஆயிருக்கனால ஸோ உங்களுக்கு ஏதாவது டியூஸ் இருந்துச்சு, ஸோ நீங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் கரெக்டாக ப்ராசஸில் இருக்கா என்னன்றதை உடனே நீங்கள் அந்த மிஷின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ வரையும் வந்து மந்த்லி 5 to 7 crores வந்து அந்த ஜிஎம் இது மூலமாக கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் அதிகபட்சமாக 22 கோடி ரூபா வரையும் கலெக்ட் ஆயிருக்கு. ரைட்டா? ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். ரைட். சொத்து வரி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வேற ஒன்று. ஸோ தெலுங்கானா கேபிட்டல் ஹைதராபாத், சிஎம் ரவந்த் ரெட்டி, கவர்னர் ஜிஷ்ணு தேவ் வர்மா. ரைட்டா? ரைட். ஸோ இதே மாதிரி நம்ம ரிசர்ச் அனலிஸ்டா வந்து நீங்க செயல்படலாம் அப்படின்னு சொல்லி செபி வந்து நம்ம பேடிஎம் மணிக்கு சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ரைட்? ரைட்டே. ஹபாடி கிளியரா? ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த வரையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்புறேன். ஸோ ஸ்டாட்டிக் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பேஸ் பண்ணலாமா? நேஷனல் மேரிடைம் டே, அதோட தீம் என்ன? ஈஸி. அவர் ஓஷன், அவர் ஆப்ளிகேஷன், அவர் ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ்பிஐயும் சிட்டியும் சேர்ந்து எவ்வளோ லோன் வந்து கொடுக்கலான்னு சொல்லி இல்லை லோக்கல் ஃபார்மர்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. டாலர்ல $295 million. இந்தியா ரேங்க்ஸ் டேஷ் இன் குளோபல் ரெடினஸ் ஆஃப் ஃப்ரான்டியர் டெக்னாலஜிஸ். UNTAD-யோட ரிப்போர்ட் படி ஃப்ரான்டியர் டெக்னாலஜி ரெடினஸ்ல இந்தியாவோட ரேங்கிங் 36. டேஷ் டு பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆஸ்ட்ரோனாட் ஆன் ஐஎஸ்எஸ். ஐஎஸ்எஸ்ல போற முதல் இந்தியன் ஆஸ்ட்ரோனாட் யாரு? இஸ்ரோல இருந்து போறவர் சுபன்ஷு சுக்லா. சென்டர் வந்து சமக்ரகா சிக்ஷா அபியான் ஃபண்ட்ஸை வந்து கேரளாக்கும் தமிழ்நாட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. யாருக்கு? வெஸ்ட் பெங்காலுக்கு. கிளியர்? ஸோ எக்ஸ்பிளனேஷன் கிளியராக கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். ஓகேவா? ஏன் மக்களே? ஸோ இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது பெரிய இஷ்யூஸோ இருந்துச்சுன்னா DAV_3073 இதான் என்னோட இன்ஸ்டா ஐடி. எப்போனாலும் என்னாலும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், see you.